மீனா சிந்தாமணி கிட்ட போயிட்டு, அதான் 3 மாசத்து டைம் குடுத்துருக்கீங்கல்ல, அதுக்குள்ள பணத்த கட்டுறோம்னு நாங்க சொல்லியிருக்கோம்ல. அதுக்குள்ள எதுக்கு மனோஜ் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க? மரியாதையா வாபஸ் வாங்க அப்டின்ட்டு மீனா சிந்தாமணிய மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, அது எப்படி வாபஸ் வாங்க முடியும்? நீங்க பணம் கட்டி வீட திருப்பிருவீங்களா? அதெல்லாம் நடக்கவே கூடாது. எனக்கு அந்த வீடு வேணும். அந்த வீட உங்ககிட்ட இருந்து பிடுங்கி உங்கள நடுத்தெருவுல நிப்பாட்டி, அத கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நான் விக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கண்டிப்பா 3 மாசத்துல அந்த வீட நாங்க திருப்பி ஆவோம். மனோஜ எப்படி வெளிய கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்டின்னு மீனா சவால் விட்டுட்டு போறாங்க. அதே மாதிரியே இங்க சிந்தாமணிய பிளாக்மெயில் பண்ணிட்டு, இங்க மீனா மனோஜ வெளியில கொண்டு வர்றாங்க. இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு பாட்டி ஊர்ல இருந்து அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் மனோஜ் விஜயாவ போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. ஏய் விஜயா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எல்லார் முன்னாடியும் என் பையன தலகுனிய வைக்கிற மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க 2 பேரும் அப்டின்ட்டு சொன்னதும், விஜயா இருந்துகிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அத்த அப்டிங்கிறாங்க. மன்னிச்சா எல்லாமே சரியாயிடுமா? ஏய் முத்து, நீ எதுக்குடா இவன் வாங்கின கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுப்பேத்திருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, பாட்டி நீ என்ன பாட்டி புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின வீடு பாட்டி, இதை எப்படி நம்ம கையை விட்டு போக விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. பாருடி முத்து தங்கம்டி, அவன் நான் வளர்த்த பிள்ளை, அவனை போய் ஒவ்வொரு தடவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பையே, இப்போனாச்சும் உனக்கு புரியுதா அவனோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜ நீ வளர்த்தேன்னு சொல்லிட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பே, நீ வளர்த்த லட்சணத்தை பாரு. அவங்க அப்பா கையெழுத்தையும் போட்டு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான். இதான் நீ வளர்த்த லட்சணமா? நானும் உங்க 2 பேர்த்த அவ்வளவு சாதாரணமா விட முடியாது. உங்க 2 பேத்துக்கும் நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். நீங்க பேசாம 2 பேரும் கிளம்பி என் ஊருக்கு வாங்க. அங்க என்னோட சேர்ந்து விவசாயம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உழைப்போட அருமைலாம் தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி காரியம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு பாட்டி வந்து விரட்டுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அத்தை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்பனா இந்த மாதிரி ஏமாத்துற வேலைலாம் உனக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறாங்க பாட்டி இருந்துகிட்டு. உடனே சுருதி இருந்துட்டு, சரியான தீர்ப்பு சொன்னீங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. நம்மளே அம்மா நல்ல தண்டனை கொடுத்துருக்கம்மா, இப்பவே கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க மீனா இருந்துட்டு, அத்தை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அத்தை பாவமா? நான் இந்த வயசுலயும் அங்க காட்டுல வேலை பார்க்குறேன். உங்க அத்தையால வேலை பார்க்க முடியாதா? இவளை போய் நீ பாவம்னு சொல்லிட்டு இருக்க? அவ உன்னை மருமகளாவே மதிக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அவளை போய் பாவம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்துட்டு, மனோஜ் வேண்டாம் அத்தை, நான் மட்டும் வரேங்கிறாங்க. 2 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க 2 பேத்தையும் ஊருக்கு கூட்டு போயிட்டு அங்க எரும சாணியெல்லாம் அள்ள வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா, என்னடா மனோஜ் இத்தனை டிகிரி படிச்சுட்டு கடைசியில் சாணி அள்ளுற அளவுக்கு வந்துட்டியே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இன்னும் நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு வேர்வை சிந்தி உழைச்சாதான் அந்த உழைப்போட மதிப்பே தெரியும். அது தெரிஞ்சாதான் நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இசையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.